22 ஆண்டுகளாக ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்காத தமிழ்நாடு அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்ட ஊழியர்களுக்கு 22 ஆண்டுகளாக ஓய்வூதியம், பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்காத ஒரே மாநிலமாக திகழும் தமிழ்நாடு மாநில அரசை கண்டித்து திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் 309 படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திடவும், பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் வழங்கிட வலியுறுத்தியும் குழு அமைப்பதை எதிர்த்தும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் CPS ஒழிப்பு இயக்கம் சார்பில் அரசு ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CPS ஒழிப்பு இயக்கத்துடைய மறியல் போராட்டமானது இன்றைக்கு தமிழகத்துல எல்லா இடத்துல நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல மதிய உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டமா நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை CPS திட்டத்தை ஒழிக்கணும். அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொன்ன இந்த அரசாங்கத்துடைய மேனிபெஸ்டோல 305வது நம்பர்ல சொல்லியிருக்காங்க. அந்த இதன்படி பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சீருடை பணியாளர்கள் எல்லாருக்குமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு தலைமை தாங்கி இருக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர்வம். இந்த போராட்டமானது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தமிழக அரசு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாரும் பயன்பெறும் விதமாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தும் வரை அடுத்த கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இன்றைய திமுகவினுடைய அரசு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய போராட்டத்தை எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு நேராக அவர்களுடைய போராட்டம் எல்லாமே நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா 309வது நம்பர்ல அரசு ஊழியர்களுக்கு மிகவும் பாதகமாக இருக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழிச்சு பழைய பென்ஷன் திட்டத்தை தருவோம்னு சொன்னாங்க. அதாவது புதிய பென்ஷன் திட்டம் இன்னைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எதுக்கு போராட்டம் கேட்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல எங்களுக்கு எந்த ஒரு பணப்பலனும் கிடைக்கிறதே கிடையாது. இந்த புதிய பென்ஷன் திட்டத்துல எந்த ஒரு பணப்பலன் ₹1 கூட எங்களுக்கு பென்ஷனா வரல. அப்ப ஓய்வூதியமா வராதப்போ நாங்க எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்காக தான் இந்த போராட்டம். அதாவது பழைய பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அரசாங்கத்துக்காக 60 வயசு வரைக்கும் ஓடா தேஞ்சிட்டு இருக்கோம் இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த CPS ஒழிக்கணும், பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்த திமுக அரசாங்கம் அவருடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதி எண் 309 படி பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறத வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடக்குது. இன்னும் இந்த போராட்டம் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.